ஊருக்கடா. ஓகே. ஆனா எப்பயுமே கோபம் வரக்கூடாதுன்னா, வந்தாலும் அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். இவங்க ஆனா எப்படி? கேட்கறது எப்படின்னா, கோபம் வராதுன்னுலாம் எதுவுமே கிடையாது. ரமணர் எவ்வளவு பெரிய ஆளு, ஆமாவா இல்லையா? நிச்சயமா. அவரு கோபம் வந்து கோச்சிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு தெரியுமா அவருக்கு? எஸ், ட்ரூ தான். ஆமா. எதுக்கு தெரியுமா கோச்சிட்டு எந்திரிச்சு போனாரு? நைட் அவங்க சீடர்கள்லாம் வந்து பார்க்க வரும்போது அங்க இருந்த கேர் பண்ணிட்டு இருந்த ஒரு சில பேர் பார்க்க விடுறது இல்ல, அலோவ் பண்றது இல்ல. நீங்க இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா இனிமேல் உங்களை பார்க்கவே மாட்டேன்னு சொல்லி கோச்சிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு அவரு. இவன் கொட்டே நான் இருக்க மாட்டேன், ரமணாசிரமத்துல இருந்து எந்திரிச்சு போயிட்டா. அப்புறம் எல்லாரும் போய் அழுது கதறி கையில காலில் வந்து பெரிய தெரியாம தப்பு பண்ணிட்டோம் வாங்க. ரமணருக்கே கோவம் வருது. சிவானந்த பரமஹம்சர் கை வச்சுட்டு தான் அடுத்த கேள்வி கேட்பாரு. பயிற்சி சொல்லி கொடுத்தா உருப்படியா போய் பயிற்சி பண்றாங்க. இப்படி வச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா, தேவையான விஷயத்துக்கு கோவம் வரணும். கோவம் வரக்கூடாதுன்னு யார் சொன்னா? விவேகானந்தருக்கு பேர் என்ன தெரியுமா? அவரு எடுத்த உடனே நீங்க சொன்ன மாதிரி அவரும் அப்படித்தானே எந்திரிச்சு வரும். வீரத்துறவி. அவருக்கு பேரே வீரத்துறவி. வீரத்துறவினா என்ன? ஒரு டைம் வந்து அவரு ஒரு பயணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாரு. பின்னாடி வந்து விவேகானந்தரோட உருவத்தை பார்த்து கேலி பண்ணிட்டு வராங்க. பின்னாடி உட்காந்துருக்க மூஞ்சி பாரு இப்படி இருக்கு, கையை பாரு இப்படி இருக்கு, இப்பெல்லாம் ஒரு ஆளா அப்படி இப்படின்னு கொஞ்ச நேரம் கேட்டுட்டு வந்தாரு. படார்னு ஒரு எந்திரிச்சா அந்த வேகம், ஞானத்துல உச்சத்துக்கு விவேகானந்தர்ரா எப்படி இருந்திருப்பாரு அவரு. எந்திரிச்ச வேகம், அந்த வெறிக்கு அடிக்க கையோங்கன்னு காலில் விழுந்துட்டானுங்களாம். இதெல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நடக்குது. அந்த செகண்ட்ல அந்த வேகம் எவ்வளவு வேகத்துல இருந்திருக்கும், அந்த கோவம் எப்படி இருந்திருக்கும், அந்த இன்டென்சிட்டி எப்படி இருந்திருக்கும், அந்த சத்தியம் எப்படி இருந்திருக்கும், அதை பார்த்தே மிரண்டு காலில் விட்டானுங்க. இப்ப இதுக்கு நீ என்ன சொல்லுவ? எனக்கு அவருக்கு கோவம் வரல முடியாது. எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வரணும். கொக்கென்று நினைத்தாயா கொங்கணவா? கொங்கண சித்தர் ஏன் கோவப்பட்டாரு? கொக்கு எரிச்சிட்டாப்லயே. ஆமா, கொக்கு எரிக்கிறது தவறுதான். பட் இருந்தாலும் கூட மேபி அந்த கொக்குக்கு கர்மா அப்படி முடிச்சாதான் முக்தி கிடைக்கும் கூட இருந்திருக்கலாம் இல்லையா? நம்ம அந்த அளவுக்கு திங்க் பண்ணோம்னா அது ரொம்ப டீப்பா போகும். கோபம் என்பது என்ன? இருமல் வந்தா இருமுறல்ல, தும்மல் வந்தா தும்புறல்ல, தூக்கம் வந்தா தூங்குறல்ல, பசிச்சா சாப்பிடறல, செக்ஸ் வச்சுக்கணும்னு விருப்பப்பட்டா செக்ஸ் வச்சுக்கல. அந்த மாதிரி கோவம் வந்தா கோவப்பட்டுரு. ஆனா கோவப்படுறதே பொழப்பா தெரியாதுங்கிற நான். உன் கண்ட்ரோல்ல இருக்க, கோவப்பட்டா 4 பேர் பயப்படுறான்றக்காக உன் கெத்துக்காக நீ எல்லாத்துக்கிட்டையும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்காதுன்னு சொல்றேன் நான். அதுவே அப்புறம் கேரக்டரா மாறிடும். தேவைப்படுற இடத்துல கோவப்படு. பாம்பு வந்து சீரக்கூடிய தன்மை விட்டுச்சுன்னா என்ன? வரவும் போறவங்க குழந்தையே போட்டு அடிக்கும். அப்ப என்ன பண்றது? அப்பப்ப சீரி எழக்கூடிய தன்மையில இருக்கிறது நல்லதான். பட் அது உங்களை பாதிக்காத அளவுல இருக்கணும். உங்க சேஃப்டிக்காக பயன்படுத்துங்க. சிறப்பு. இன்னைக்கு செஷன் ரொம்ப